கோடை விடுமுறையை ஒட்டி வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அங்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வால்பாறை படகு இல்லத்தின் இன்றைய நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. அதிலும் இயற்கை எழில் கொஞ்சும் மலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய தட்ப வெப்பநிலை காரணமாக கோவை, உதகை, வால்பாறை போன்ற இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகையும் குழு சூழலையும் அனுபவித்து வந்தாலும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். வால்பாறை படகு இல்லம் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. படகுகளை தாங்களே இயக்கிச் செல்லும் நிலையில் குடும்பத்துடன் படகில் அமர்ந்து படகு சவாரி செய்வதுடன் சுற்றிலும் பச்சை போர்வை போர்த்தியுள்ள தேயிலை தோட்டங்களின் அழகை ரசிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த படகு இல்லம். இதனால் வால்பாறைக்கு வரும் அனைவரும் படகு இல்லத்திற்கு செல்லாமல் இருப்பதில்லை. ஆனால் இந்த படகு இல்லத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பது சுற்றுலா பயணிகளின் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக உள்ளது. நகராட்சி நிர்வாகத்தால் நடத்தப்பட்டு வரும் இந்த படகு இல்லத்தில் மொத்தம் 25 படகுகள் உள்ளன. ஆனால் படகுகள் சேதமடைந்துள்ள நிலையில் நல்ல நிலையில் 5 படகுகள் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அத்துடன் இயற்கை எழில் கொஞ்சும் இந்த படகு இல்லம் தற்போது கழிவுநீர் சங்கமிக்கும் ஒரு இடமாகவே மாறி வருகிறது. அத்துடன் பிளாஸ்டிக் பாட்டில்கள், குப்பை கழிவுகளுடன் நீர் முழுவதும் பாசி படிந்து தண்ணீரை தொடக்கூட முடியாத நிலையில் உள்ளது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலையே உள்ளது. அத்துடன் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக கட்டப்பட்ட கழிப்பறை கட்டடமும் இன்னும் திறக்கப்படாமலேயே உள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிக்க இடமின்றி தவிக்கும் நிலையே உள்ளது. நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த படகு இல்லத்தை சுற்றி கழிவு நீர்கள் அதிகமாகவும் சாக்கடை தண்ணீர்கள் வந்து கலப்பதால் மிகப்பெரிய அவல நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த படகு இல்லத்திலே கிட்டத்தட்ட ஒரு 25 படகுகள் உள்ளது. ஆனால் பயன்பாட்டிற்கு 5 படகுகள் தான் வருகின்றது. மீதுள்ள படகுகள் பயன்பாட்டிற்கு வருவதில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் காத்திருந்து அந்த படகு சவாரியை செய்ய வேண்டியமாக உள்ளது. அதேபோல் இந்த படகு இல்லத்தில் அருகிலே கழிப்பிடம் ஒன்று கட்டப்பட்டு இன்னும் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கே வராமல் உள்ளது. அதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். இதே போன்று படகு இல்லத்தின் அத்தனை கோணங்களையும் மொத்தமாக காட்டும் செல்ஃபி பாயிண்ட் எனப்படும் மரப்பாலம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடமாகும். ஆனால் இந்த மரப்பாலத்தின் பலகைகள் உடைந்து சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் இந்த பாலத்தில் ஏறுவதற்கோ நின்று கொண்டு புகைப்படம் எடுப்பதற்கோ சுற்றுலா பயணிகள் அச்சப்படும் நிலையே உள்ளது. அத்துடன் குடிநீர், கார் பார்க்கிங், உடை மாற்றும் அறை, பாதுகாப்பு வளையங்கள், தெரு விளக்குகள், சாலை வசதி போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்பது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. படகு இல்லத்திற்கு நகராட்சி சார்பில் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதேபோல செல்ஃபி கார்னர் எனப்படும் இந்த படகு இல்லத்திலே அந்த செல்ஃபி கார்னர் பகுதியிலே ஓட்டை விழுந்து அது மரம் வித்து போய்விட்டது. அதையும் புனரமைக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக உள்ள இந்த படகு இல்லத்தில் மிகப்பெரிய கழிவு நீர்களெல்லாம் தேங்கி இன்று டெங்கு பரவும் சூழ்நிலை அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே நகராட்சி உடனடியாக இந்த படகு இல்லத்தை தூர்வாரி அதேபோல் அந்த கழிப்பிடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதேபோல் கார் பார்க்கிங், தெருவிளக்கு, சாலை வசதிகள் இந்த படகு இல்லத்தை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் உடனடியாக செய்திட வேண்டும் என்று வால்பாறை உதகை போன்ற இடங்களில் கோடை விழா கோலாகலமாக நடத்தப்படும் நிலையில் வால்பாறைக்கும் உரிய அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொடுக்க மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நடவடிக்கை எடுக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் முகமதுவுடன் ஷிபா ஜானட்.